அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே போதை மாத்திரை கலந்த கல் அருந்தி 30க்கும் மேற்பட்டோர் உடல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 9 வயது சிறுவன் உட்பட 2 சிறுவர்கள் போதை மாத்திரை கலந்த கல் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. அருண், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடகாடு கிராமம் அருகே உள்ள மேல புல்லான் விடுதி, அங்க பாத்தீங்கன்னா கரிகாலன் என்பவருக்கு சொந்தமான பட்டா நிலம் உள்ளது. அங்கு 100க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் உள்ளன. அந்த பனைமரங்களை பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்துள்ள சொக்கநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் தங்கசாமி இங்க சட்டவிரோதமா என்ன பண்ணிருக்காங்க, அந்த அந்த பனைமரத்திலேருந்து கல்லை இறக்கி வித்திருக்காங்க. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா அதுல அதாவது திருவிழாக்கள் இது போன்ற பல்வேறு இப்ப தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏராளமான கோயில்கள் இப்ப இந்த நிகழ்ச்சி நடைபெறுது. அங்க கொண்டு போய் பாத்தீங்கன்னா இந்த கல்லை பதனின்னு சொல்லி நிறைய இடத்துல வித்திருக்காங்க. இந்நிலையில் கடந்த 2 நாளுக்கு முன்னாடி அந்த ஏரியால கல் சாப்பிட வந்தவங்க, நீ என்ன கல்லு தர்றீங்க, அந்த கல் போதையே கிடையாது, தப்புன்னு இருக்கு, அதனால போதையை நல்லா தந்தா நாங்க நிறைய வருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காண்டி பாத்தீங்கன்னா அந்த விடியா திமுக அரசு எப்ப அந்த ஆட்சிக்கு வந்துச்சோ அப்பையில இருந்து போதையிலேயே தமிழகம் தெரியற மாதிரி இவர் உடனடியே அவருக்கு ஒரு குறுக்கு புத்தி வருது. அதுல பாத்தீங்கன்னா என்ன கலந்து அதுல போதை அதிகபட்சம் மயக்க மாத்திரை, அதாவது தூக்க மாத்திரை நிறைய கலந்து வச்சிருக்காரு. அதை குடித்த 2-3 பேருக்கு அப்பயே தலை சுத்தி இருக்கு. இதுல பெரிய ஒரு கொடுமையான விஷயம் கேட்டீங்கன்னா, அதே ஊரை சேர்ந்த சக்திவேல் 41 வயசு அவங்களுக்கு, அவங்களோட மனைவி வாசிக்கு வயசு 30. அவங்க 2 பேரும் அந்த கல்லை குடிச்சு அந்த கல்லை குடிச்சது மட்டும் இல்லாம தன்னோட சிறு குழந்தைகள் அந்த பிள்ளைங்களுக்கு வயசு ஆண் பிள்ளைக்கு 11 வயசும் இன்னொரு பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா 9 வயசா இருக்கு, அவங்களும் கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்க 2 பேரும் அந்த பிள்ளைங்க குடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா வயிற்றால போயிருக்கு, உடல் சோர்வு ஏற்பட்டு மயங்கில வந்திருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த அவங்களுக்கு ஆனோடனே உடனே பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அங்க செக் பண்ணோம்னா அவங்க சாப்பிட்ட கல்லுல ஏதோ பிரச்சனை ஒண்ணு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் பாக்குறாங்க. மேற்கொண்டு இதுக்கு இடையில அந்த கிராமத்தை சேர்ந்த 60க்கும் மேற்பட்டோர் அந்த கல்லை வாங்கி குடிச்சிருக்காங்க. அதுல 30ல இருந்து 40 பேர் உடனடியா பாத்தீங்கன்னா அவங்க உடல் உபாதை ஏற்பட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மற்றும் சொந்த வாகனங்கள அருகில் உள்ள பட்டுக்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அங்க செக் பண்ண டாக்டர்கள் நீங்க என்ன குடிச்சீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க இந்த மாதிரி கல் குடிச்சோன்னு. தமிழகத்துல கல் இறக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நானே சரக்கு வைக்கும்போது நீயே சரக்கு விற்கிற அந்த ஒரு போட்டியில கல் இறக்க அனுமதி கிடையாது. அதே மாதிரி இந்த விடியா திமுக ஆட்சி வரும்பொழுது, அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா அந்த கனிமொழி ஆட்சிக்கு முன்னாடி வரும்போது இது தமிழகத்துல ஏராளமான விதவைகள் இருக்கு, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா முதல்ல அங்க ஒயின் ஷாப்பை மூடுவோம், டாஸ்மார்க்கை மூடுவோம்னு சொன்ன ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து பொதுமக்கள், அதாவது அதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் மகளிரும் ஓட்டு போட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் FL2 பார், FL4 இது போன்ற பல்வேறு வகையான புது அதாவது மணமகிழ் மன்றங்கள் என்ற பொருள் புது அந்த பார்கள் ஓபன் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 9 வயசு பையிலிருந்து கிட்டத்தட்ட சாவுறது முதல் நாள் வரை குடிச்சு கூட இன்னைக்கு போதைய, அதாவது போதைய தமிழகம் என்பது போதையாக இருக்கிறது. போதையின் பாதைக்கு செல்லாதீர்கள். தமிழக முதல்வர் விடியா திமுக ஆட்சியின் பொம்மை முதலமைச்சர் துருப்பிடித்த இரும்பு கைகளின் சொந்தக்காரர் ஸ்டாலின் சொல்றாங்க. ஆனா யாருமே கேட்கற மாதிரி இல்ல. அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஆனா அவங்க மது விட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் முத்தளிப்பு பிரச்சனை இன்னைக்கு இந்த கல் குடிச்சு 40க்கும் மேற்பட்டவர் பாதிக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள சிவவி மெய்யநாதன் பிற்படுத்தோர் நலத்துறை அமைச்சரா இருக்காரு. ஒரு அமைச்சர் ஏரியாலேயே இது போன்று கல் இறக்கி வித்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. ஏற்கனவே கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி எப்ப பதவி ஏற்றாரோ அப்ப திருமயத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற கல்குவாரிகள் அனைத்தும் சூறையாடப்படுகிறது. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கொண்டிருக்காங்க, அதாவது ஒரு சமூக நல ஆர்வலர் ஜெகபதி கொண்டிருக்காங்க. இது போன்ற மிகப்பெரிய ஒரு அவலமான ஆட்சி தொடர்றதில்ல. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு முன்னாடி இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது.